ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் வந்து என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் புக் என்ன அது எப்படி இருக்குது, அந்த புக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் காமிக்க போகிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சில பாயிண்ட்ஸ் வந்து நான் வீடியோ ஃபுல்லாக பேச அங்கங்கே வந்து பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஸோ அதே பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நான் அதுக்கான ஆன்சர்ஸுமே நான் வீடியோவில் வந்து அங்கங்கே பேசியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக வந்து ஃபுல் வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். நான் வந்து என்னென்னா என்வாயர்மெண்ட்டுக்கு நோட் மேக்கிங் எப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் புக் பற்றி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் புக் என்னென்னு பார்த்தோம்னா, திருஷ்டியோட என்வாயர்மெண்ட் அண்ட் எக்காலஜி புக்கு தான் வந்து ரெஃபரன்ஸ் புக்காக யூஸ் பண்ணேன். வந்து பார்த்திங்கன்னா என்வாயர்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கே வந்து போதுமானதாக இருக்கும். அங்கங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் ஒரு டாபிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக் தேடுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் யூஸ் பண்ண புக்கு தான் வந்து இந்த இந்த திருஷ்டியோட குயிக் புக்குன்ட்டு இருக்கும். இது அமேசானில் கூட கிடைக்கும். இது வந்து எல்லாமே ஸ்டேட் எக்ஸாம்ஸு, யூபிஎஸ்சி அப்புறம் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. இந்த புக் எப்படி இருக்குங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து எந்தவித ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. இது என்னோடய பர்சனலாக நான் யூஸ் பண்ண புக்குங்கிறனால நான் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். மெயினாக இந்த புக்கில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தோம்னா, லைக் ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க. புக்கே வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். லாங்குவேஜும் வந்து இங்கிலீஷும் வந்து சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து என்னென்னா இந்தியா ரிலேட்டட் என்வாயர்மெண்ட்டை பற்றின பயோடைவர்சிட்டி வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் டாப்பிக்லாம் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல எல்லாமே இந்தியாவை பற்றின எஃபர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் இருக்கும் புக்கு. அங்கங்கே கொஞ்சம் டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயினாக வந்து இந்த புக்கில் வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, கான்செப்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு சில டாபிக்ஸ்லாம் எனக்கு புரியாததெல்லாம் வந்து இதில் ஒரே இடத்துல வந்து கான்செப்டோடு வந்து பார்க்குறப்ப வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு கான்செப்டில் கிளாரிட்டி நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து ஆன்சரை வந்து ரொம்ப நல்லாவே எழுத முடியும். நம்மளே வந்து ஓனாக எழுத முடியும். ஸோ அதுக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டிக்கு வந்து இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாம்பிளோடு கொடுத்து நல்லா கொடுத்துருக்காங்க. அப்பப்போ இதில் இருக்க இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் கூட எக்ஸாமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் ஸ்கூல் புக் தான் யூஸ் பண்ணேன். லைக் கான்செப்ட்ஸ் புரியாத இடத்துல மட்டும் இங்கே வந்து இந்த புக்கு நான் ரெஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குட்டி குட்டி டயக்ராம்ஸ் எல்லாம் இருக்கிறதும் இதுலேருந்து நான் ரெஃபர் பண்ணி நான் படித்தேன். ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் நல்லா இருக்குன்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் புக்கையே நம்பி நீங்கள் படிச்சிங்கன்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் தான் பேசிக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட்டை வந்து நம்ம எழுதுகிறப்போ, ஏன்னா பேசிக்கான இங்கிலீஷில் எழுதுகிறப்போ எப்பயுமே எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்டல் வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாலிசி நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாலிசி நோட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5th 6th படிக்கிற குழந்தைங்களால கூட அந்த இங்கிலீஷை வந்து ரீட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி தான் வந்து சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி ஒரு ஆன்சரை வந்து சிம்பிளாக எழுதுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு யோசனையாக இருந்ததுன்னா ஒரு பாலிசி நோட்டை எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எவாலுவேட்டர் சிம்பிளாக இருக்கணும். கஷ்டமான டாப்பிக்கை கூட சிம்பிளாக இருக்க மாதிரி நம்ம எழுதணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து டைம் கிடைக்கிறப்ப வந்து போயிட்டு அந்த பாலிசி நோட்டை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு சும்மா வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து எப்படி வந்து எழுதலான்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேப்பரில் ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓகே இது ரொம்ப இனோவேட்டிவாக இருக்குது, ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் எழுதுகிறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்கிற மார்க் கிடைக்காதுங்க. ஏன்னா வந்து அவங்க கேட்குறது வந்து சிம்பிளாக இருக்கிறது தான், சிம்பிளான இங்கிலீஷ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ்லாம் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறைய பாக்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் எதுக்காவது எக்ஸாம்பிள் இல்லைன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரியெல்லாம் எக்ஸாம்பிள் பாக்ஸ் கண்டென்ட்டு. இதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு இதில் இல்லைன்னு பட்டது என்னென்னா, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற டாபிக் ஒன்று என்வாயர்மெண்ட் சிலபஸில் மெயின்ஸில் இருக்குது. பட் அந்த டாபிக் வந்து இதில் கவர் ஆகலை. இந்த மாதிரி டயக்ராம்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்தியாவோட எஃபர்ட்ஸு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் புக்லேயே ஒரு ஐ திங்க் 12th புக்குன்னு நினைக்கிறேன். அதில் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டென்ட்டு, அதை பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எப்போயுமே ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறப்போ ஒரு ரெஃபரன்ஸ் புக் இருக்கப்போ வந்து நம்மளுக்கு வந்து இல்லாத ஏதாவது ஒரு டாபிக் வந்து புக்கில் கவர் ஆகாததுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக் தேடுவோம். அதுக்கான புக் தான் இது. ஏர் பொல்யூஷன் டாப்பிக்லாம் அதில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்மாக் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி எழுதுகிறப்போ வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்வாயர்மெண்ட் நோட் மேக்கிங்க்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஒரு டாபிக்னு எடுத்தோம்னா என்னென்ன சப் டாபிக்ஸு, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி என்னோடய நோட்ஸ் வந்து போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி யாராவது நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்க, ஆனால் வந்து லைக் அதே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து யாருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெரைன் பொல்யூஷன்னா ஓஷன் பொல்யூஷனில் வந்து வரதை பற்றி தான் இது நம்மளுக்கு நிறையா கொஷின்ஸ் வந்திருக்கு மெயின்ஸ்லலாம். கிளைமேட் சேஞ்ச் டாபிக் எனக்கு இந்த புக்கில் பிடிச்சது என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச் டாபிக் நல்லாயிருக்கு. இந்தியாவை பற்றின கிளைமேட் சேஞ்சு இம்பேக்ட்ஸு எல்லா லெவல்லையும் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட்ஸ் வந்து ஓஷன் மேலே எப்படி இருக்குது, அக்ரிகல்ச்சர் மேலே எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் பேட்டர்ன் மேலே எப்படி இருக்குது, ரெயின் பேட்டர்ன் மேலே எப்படி இருக்குது, இந்த மாதிரி எக்கனாமிக் ஆங்கிளில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியா இருந்தது. எனக்கு கிளைமேட் சேஞ்ச் பற்றின டாபிக் ஒரு ஓவரால் ஐடியா வந்து, ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் என்வாயர்மெண்ட்டில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் டாப்பிக்கை வந்து டீப்பாக கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்து இந்த புக் இது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த புக்கில் அதாவது லைக் இன்டர்நேஷ்னல் குளோபல் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதை பற்றின ஒரு கரெக்டான எல்லா அக்ரிமெண்ட்ஸையும் ஒரு கிளைமேட் சேஞ்ச் பற்றின அக்ரிமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு சீக்வன்ஸாக வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில புக்லலாம் அதில் கொடுத்துருக்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்போ அவங்க எடுத்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் புரியாது. இதில் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக எடுத்த அந்த COP3 அதாவது அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து சீக்வன்ஸாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த புக்கில். இந்தியாவில் வந்து அது வந்து ஜென்ரலாக கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி வேர்ல்டு லெவலில் குளோபல் லெவலில் எப்படி இருந்ததுன்னு, இந்தியா லெவலில் எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த டாபிக் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் டாபிக் இதில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் அக்ரிமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. இது கிளைமேட் சேஞ்சுக்கான எடுக்கப்பட்டிருக்க அக்ரிமெண்ட்ஸை பற்றின ஒரு
ஐடியா வந்து சீக்வென்ஸாக நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன நல்லா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பீஷிஸ் லைக் எக்கோசிஸ்டம் பற்றின டாப்பிக்குமே வந்து இதில் வந்து நல்லா இருந்தது. மற்றபடி வந்து இஐஏலாம் வந்து எனக்கு இதில் அவ்வளோவா எனக்கு பிடிக்கலைங்க. ஏஏ கடைசியில் இருக்கும். டயக்ராம்ஸ் இருக்குது. பட் இஐஏ பற்றின எனக்கு இதில் நான் அவ்வளோவா படிக்கல இந்த புக்கில். லைக் எனக்கு வந்து இது அவ்வளோவா வந்து செட் ஆகலை. ஃபஸ்ட்டு இதில் படித்து பார்த்தேன். இந்த இஐஏ பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் படித்து பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. அப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே வந்து நான் படிச்சுக்கிட்டேன். இதில் மேபி வந்து இந்த சேலஞ்சஸ் இன் இஐஏன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சேலஞ்சஸ் இன் இஐஏ இன் இந்தியா. இதெல்லாம் பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லாயிருக்கும். ஓகே, இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண புக்கு. நீங்கள் வேறு ஏதாவது புக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, தேங்க்யூ.